ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஸ்பானிஷ் கிரைம் ட்ராமாவாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற அவிடோஸ் கேம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். படத்துடைய கதைக்கிழமை ஸ்பெயினில் இருக்கக்கூடிய வேலன்சியா அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் நடக்குது. ஆக்சுவலாக இந்த கதைக்களம் நமக்கு சொல்லப்பட்டதே 3 பேருடைய பெர்ஸ்பெக்டிவில். இதில் முதல் பெர்ஸ்பெக்டிவ் யாருடையது அப்படின்னா ஈவா அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இவங்க ஒரு மிடில் ஏஜ்டு உமனாக நமக்கு காமிக்கப்படுறாங்க. இவங்க வேலன்சியா ஹோமசைடு யூனிட்டில் ஒரு இன்ஸ்பெக்டராக இல்லை டிடெக்டிவாக எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப சின்சியரான ஒரு ஆஃபீஸர் இவங்க. படத்துடைய ஆரம்பத்தில் ஆக்சுவலி கதைக்களம் படி 16 ஆகஸ்ட் 2017 அன்னைக்கு நம்ம ஈவாவுக்கு அவங்களோட சபார்டினேட்டுக்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. உடனே கிளம்பி வா, இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு. இவங்க இன்னும் 20 நிமிஷத்தில் நான் க்ரைம் சீனில் இருப்பேன், யாரும் உள்ளே போயிடக்கூடாது, பார்த்துக்கோ, அப்புறம் கடிச்சு குதறிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர்றாங்க. வந்தால் அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறாப்புல. இப்போ அந்த இறந்து போய் கிடக்கிற நபருடைய பேர் ஆட்டரோ. அவருக்கு மாஹே அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருக்காங்க. 2 பேர்த்தும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் ஆகுது. இப்போ இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் உடனே மனைவிக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்களும் கதறிக்கிட்டு ஓடி வந்து அழுகுறாங்க. இப்போ சரி, நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு உட்காருங்கம்மா, எங்களுக்கு உங்களுடைய வழிகள்லாம் புரியுது, நீங்கள் உட்காருங்க, நாங்கள் முதல்ல இந்த கொலையை பண்ணது யார், அதுக்கு ஏதாவது தடயங்கள் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஈவா நம்ம மகே கிட்ட உட்கார சொல்லிவிட்டு கேட்குறதெல்லாம் கேட்டு முதலே விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து பாடியை நேராக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச முதல் தகவலே கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே கிட்டத்தட்ட 6 கத்தி குத்துகள் விழுந்திருக்கு. அதுவும் கிச்சன் நைஃப்ஸ். அதில் தான் கொலையாளி குத்திருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்படி தான் ரிப்போர்ட்டும் சொல்லுது. அது நிச்சயமாக ஒரு ஆணாகத்தான் இருக்கும். ஏன்னா விழுந்த பஞ்சு அந்த மாதிரி, அதனுடைய அழுத்தம் அந்தளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இப்போ சரி, ஓகே, இந்த ஆட்டோரோவுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவருக்கு ஆகாதவன் எவனாவது இருக்கானா அவருடைய பிஸ்னஸில் அப்படி இப்படின்னு சொல்லி செக் பண்ணால் எங்கேயுமே அவருக்கு ஆகாதவங்க யாரும் கிடையாது. தங்கமான மனுஷங்க அந்த ஆள் அப்படிங்கிறாங்க. இப்போ டிஃபால்ட்டாக அடுத்து நம்ம எப்பயுமே விமர்சனத்தில் சொல்கிறது உண்டு, இதுதான் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா முதல் சந்தேகத்திற்கு அடியில் மாற்றுறது யார் அப்படின்னா கணவன் தான். அதே மாதிரி கணவனுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா பிரைம் சஸ்பெக்ட் நேர மனைவியாகத்தான் இருப்பாங்க. அப்போ ஒரு வேளைக்கு எந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு நேர நம்ம ஈவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன, கடைசியாக இந்த கொலையை பண்ண அந்த கொலையாளி யார் அப்படிங்கிறத ஈவா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாகவே 16 ஆகஸ்ட் 2017 அன்னைக்கு ஸ்பெயினில் வேலன்சியாவில் ஒரு கொலை ஒன்று நடந்தது. அந்த உண்மை கதையைத்தான் இவங்க படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு போட்ஸ், அதாவது பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை கார்லோ சீட்ஸ் அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. பொதுவாகவே ஒரு உண்மை கதையை நம்ம படமாக மாற்றுறோம், ஃபீச்சர் ஃபிலிமாக மாற்றுறோம் அப்படிங்கும்போது எக்கச்சக்கமாக நிறையெல்லாம் உருட்ட முடியாது. பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறனால ஒரு சில விஷயங்களை அவங்க புனைஞ்சு தான் லைட்டாக சேர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் நான் முதலே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவானா பக்ரு அவங்க தான் படத்துடைய கதாநாயகியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த இறந்து போன அட்டூர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவியாக அந்த வர மகே, அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆக்ட்ரஸ் அவங்க தான். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு நிறையவே இருக்குது. என்ன ஒரு கொஞ்சம் தூக்கலாகவே பண்ணிட்டாங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது ஒரு 3 கதாபாத்திரங்கள் தான் நான் சொல்லுவேன். ஒன்று நம்ம அவானா பக்ரு, இன்னொன்று கார்மன் மச்சி. அவங்க தான் அந்த ஈவாங்கிற கதாபாத்திரத்தை அந்த இன்ஸ்பெக்டராக ஏற்று நடித்த அந்த ஆர்டிஸ்ட்டு. 3வது சல்வா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அதை ஏற்று நடித்த ட்ரிஸ்டின் உலோவா. இவங்க 3 பேரும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாருமே என்ன தேவையோ ஒன்றும் பெருசாக அமைச்சராக தெரில சார் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி டாப் நாச்சாக இருந்தது. எப்பயுமே ஸ்பானிஷ் படங்களில் அட்டகாசமாக இருக்கும். எங்க எப்படிங்க ஒரு ப்ளூ ஸ்டோனில் ஒரு மாதிரி தட்டுறாங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். விஷுவலி அப்பீலிங்காக செம்ம கிராண்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி நீட்டாக பண்ணியிருக்கு இந்த டீமை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. என்ன அப்படின்னா, படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே
இந்த பர்டிகுலர் கதாபாத்திரம் தான் மாஸ்டர் மைண்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்கிறதாக நமக்கே ஒரு சில விஷயங்களை இவங்க சொல்லிடுறாங்க. இதனாலேயே அடுத்து இந்த மாஸ்டர் மைண்டெல்லாம் இருக்கட்டும், அந்த மாஸ்டர் மைண்ட் எதுக்காக பண்ணாங்க, இல்லை எந்த காரணத்துக்காக அந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற அந்த ரீசனிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயினான ஃபேக்டராக நம்ம உட்காந்துருக்கோமே தவிர, அந்த ரிவீலிங் பார்ட் வரும்போதே கிட்டத்தட்ட ஓகே அப்போ இந்த கதாபாத்திரம் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல டிசைட் பண்ணிடுறோம். அதுதான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சப்புன்னு ஆகி போச்சுங்க. சொன்ன கதைகளில் அந்த ரீசனிங்கெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அந்த ஆள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. இன்னொரு பக்கம் நான் சொன்னது தான், உண்மை கதையை நம்ம படமாக மாற்றும் போது அதில் நிறையெல்லாம் நம்மளா இஷ்டத்துக்கு உருட்ட முடியாது. இருக்கிறத அப்படியே தான் எடுக்கணும். கடைசியாக என்ன கண்டுபிடிச்சாங்க, யார் குற்றவாளிங்கிறதெல்லாம் அப்படியே தான் காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இந்த படத்துடைய அந்த கொலை நடக்கிறதாக ஒரு இடம், அந்த களம் காமிக்கப்படுது இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய பார்க்கிங் லாட்டு, அது உண்மையாக கிட்டத்தட்ட சென்சார் லைட்ஸ் எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு பார்க்கிங் லாட்டு. ஒரு கார் வருது இல்லை ஒரு பைக் வருதுன்னா வண்டி உள்ளே என்ட்ராகும் போதே அடுத்த ஒரு 20 அடி 30 அடிக்கு சென்சார் லைட், அதுக்கப்புறம் இருக்க அந்த ஏரியாவுக்கு சென்சார் லைட் ஆன் ஆகிடுது. ஸோ அந்த வெளிச்சம் வரணும் உள்ளே வர்ற அந்த வெஹிக்கிளுக்கு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஆன் ஆகிடுது. இந்த அளவுக்கு எல்லாமே டெக்னாலஜி வைஸாக ஒரு ஹைடெக்காக செட் அவுட் பண்ணப்பட்ட ஒரு கார் பார்க்கிங்கில் சிசிடிவி கேமரா கிடையாதப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. அது இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காகவே இவங்க ப்ராப்பராக சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ஒரு கல்லு தூக்கல் அப்படின்னே அந்த கல்லிங்க தான் ஒரு மார்க்கமாக தான் ஒரு ரேஞ்சாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஃபேமிலிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இப்படி தப்பி தூரி போட்டு விட்றாங்க. ரேஷன் கார்டில் கன்ஃபார்மாக பேர் எடுத்து விட்ருவாங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இதாங்க இதான் அதான் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு யூகிச்சிருவோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் பொழுது போகலைன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நீட்டான வாட்ச் தான் இது. பட் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்க்காதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய சஸ்பென்ஸான த்ரில்லிங்கான மூமெண்ட்லாம் இந்த படத்தில் கிடையாது. ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவங்கிறனால அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.